சார் வணக்கம். ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸினுடைய அவருக்குன்னு இருக்கக்கூடிய அறைக்குள்ளார, அவரோட கேபின்குள்ளார ஒரு ஆள் இரவில் இந்த மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போகிறார் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார்? இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார், ஒரு அரசாங்க கட்டிடம். இது எப்படி சார் இது எடுத்து புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு காவல் நிலையத்துல சென்ட்ரி பிசின்னு ஒருத்தர் இருப்பாரு. சரி, அவர் தான் அந்த காவல் நிலையத்தோட பாதுகாப்பு அதிகாரி. அந்த சென்ட்ரி பிசிங்கிறது சென்னையை பொறுத்த இடத்துல 8 ஹவர்ஸ்க்கு ஒரு டியூட்டி 3 பேர் இருப்பாங்க மாறி மாறி. அப்படி இருக்கிறத தாண்டி அந்த காவல் நிலையத்துக்குள்ள யாரும் வர முடியாது. சரி, அங்க எது நடந்தாலும் அவர் டியூட்டியில இருக்கிறப்போ மத்தவங்க யாருமே இல்லாதப்போ ஒண்ணு நடக்குதுன்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவரோட ரூம்ல இது நடக்குன்னா அப்போ அவங்க அலர்ட்டா இல்ல, அவங்க டியூட்டியில அலர்ட்டா இல்ல அப்படிங்கறதுதான் பொறுப்பு. அவங்கதான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா ஒருத்தர் காவல் நிலையத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவரை கண்காணிக்கிறதுக்கு, சர்வைலன்ஸுக்கு அவருக்கு ஒரு ஆளை போடணும். ஒருத்தரோ 2 பேரோ போட்டு அவரை கண்காணிக்கணும். அது கண்காணிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா இது நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி தான். இதனால ஒரு உயிரே போயிருக்கு. இதுக்கு இந்த காவல்துறையே பதில் சொல்லக்கூடிய ஒரு தனிநபர் கவர்மெண்ட்னால மொத்தமே காவல்துறையே பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு உயிர் வேற பறி போயிருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவங்க நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்படி. காவல்துறையில இப்ப நேற்று சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுல அப்பா 2 மகன்கள், இவங்களுக்குள்ள தகராறு. இவங்க குடிச்சிட்டு அடிச்சுக்கிறாங்க. இதை யாரோ கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த நைட் ரவுண்ட்ஸ் பெட்ரோலிங்ல இருக்கக்கூடிய SSIக்கு தகவல் சொல்றாங்க. அவர் பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துட்டு, பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு ஏஆர் கான்ஸ்டபிள் ஓட்டுறாரு. அதை ஓட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்ல பார்த்தா அவங்க அப்பா அடிபட்டு இருக்காரு, ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவர் உடனடியா மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றாரு அவர் SSI. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சுன்னா இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க, காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. காவல்துறை இவர் கொடுக்குற ரிப்போர்ட் பேர்ல எஃப்ஐஆர் போடுவாங்க, தன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை அடிச்ச அவரோட பையங்க 2 பேருமே, அவங்க 2 பேர் பேர்லயும் ஒருத்த பேர்ல 6 வழக்கு, ஒருத்த பேர்ல 4 வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. குற்ற பின்னணி உள்ளவங்க. அவங்க என்ன பண்றாங்க, எஸ்ஐ வெட்டுறாங்க. இவர் பதறி அடிச்சு ஓடுறாரு. ஓட விரட்டி அவரை கொலை பண்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் தடுக்க வர்றாரு, அவருக்கும் அடிபடுது. அவரும் எஸ்கேப் ஆயிதான், அவர் தான் தகவல் சொல்றாரு. அதன் பேரதான் மத்தவங்க காவல்துறைக்கு தெரிஞ்சு வர்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரும் அவங்க அப்பாவும், அந்த பையன்ல ஒருத்தரும் அவங்க அப்பாவும் இன்னைக்கு எஸ்பி கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க. இன்னொருத்தர் இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ இதுல தகராறு அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ளது. இத தகவல் கிடைச்ச உடனே வெரிஃபை பண்ணதுக்கு போறாரு. போய் அவங்க காயப்பட்டிருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி, இதோட டியூட்டி. அவர் டியூட்டியை செய்யல, எந்த சம்பந்தம் இல்லாம போதையில ஏற்கனவே காவல்துறையோட கவனத்துக்கு வந்தவங்க, பல வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்க, சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு. அந்த பெட்ரோல் வெஹிக்கிளையும் கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க, அதுல இருக்க மைக்க உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா காவல்துறை மேல தவறு செய்யறவங்களுக்கு பயம் இல்லை, பய உணர்ச்சி இல்லை. நீதிமன்றங்கள் மேல பயம் இல்ல, நீதிமன்றத்தில் நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த பயமே இல்ல. ஒரு காவல் அதிகாரிய வெட்டி கொண்டா என்ன நடக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் செய்யறாங்க அப்படின்னா அது அவர் ஏதாவது கடமை தவறி, முறை தவறி ஏதாவது செஞ்சிருந்தாரு, அவர் அசால்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல கூட ஒரு தவறுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது அப்பா பிள்ளை தகராறு விசாரிச்சு காயப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது அவரோட டியூட்டி. அதை செய்ய வந்தவரை அந்த பசங்களே வெட்டி கொள்றாங்கன்னா இது என்ன கணக்குன்னு ஒண்ணுமே தெரியல. அதே மாதிரி அதாவது நீதிமன்றங்களை நான் குறை சொல்றதா நினைக்காதீங்க, எளிதில பெயில விடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதனாலதான் ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. எப்படின்னா இவங்க உள்ள போனாங்கன்னா அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும். அவங்க ஜாமீன்ல விடுறதுனால வெளியே வந்துடுறாங்க. இப்ப சார் கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாரண்ட் பெண்டிங் அப்படின்னு. இந்த வாரண்ட் எப்ப பெண்டிங் ஆகுது, கோர்ட் ஜாமீன்ல விட்டு அந்த ஜாமீன்தார் மூலமா தான் கையெழுத்து வாங்கி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரலன்னா அந்த ஜாமீன்தார் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அதே மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டா அடுத்த நாளே ஜாமீன்ல விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்கு சொல்ல வரேன்னா, நாட்டோட சட்டம் ஒழுங்கு காவல்துறை மட்டும் காவலம் இல்ல, காவல்துறைக்கு என்ன பொறுப்பு இருக்கோ
அதே மாதிரி நீதிமன்றங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அரசுக்கு கட்டாயமா பொறுப்பு இருக்கு. சார் இப்போ சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார சார் ஒருத்தர் வராரு, வந்து உள்ள நுழைஞ்சு அவர் தூக்கு மாட்டிட்டு சாகிற வரை யாரும் அங்கே கவனிக்கல அப்படின்னா இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது வந்து ரொம்ப சாதாரணமாக இது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே, ஏதோ மெடிக்கல் இல்ல நெக்லிஜென்ஸ் இல்ல, அதான் நெக்லிஜென்ஸ்க்கு அவருக்கு நடவடிக்கை எடுத்து அவர் மேல இது பண்ணணும். ஏன்னா அவரை தாண்டி எப்படி உள்ள வந்தார் அவர் அதை பார்க்க வேண்டியதுதானே அவர் வேலை, அதுக்கு தானே அவருக்கு டியூட்டி. அவர் கவனிக்காத அவரோட தவறு தானே, அது அவரோட தவறுனால தானே அவர் உள்ள வர முடிஞ்சது. அவரை தாண்டி அவருக்கு தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்கணும் இல்லையா? அந்த தவறை வந்து நான் ஒத்துக்கவே இல்லை. அதை வந்து நெக்லிஜென்ஸ் சொல்லல, நெக்லிஜென்ஸ் தான். அந்த நெக்லிஜென்ஸால ஒரு உயிரே போயிருக்கு. அதையும் நான் சொன்னேன் இந்த காவல் நிலையத்தில் தூக்கு போட்டது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு எஸ்ஐயை வெட்டி கொண்டது. அத வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. குற்றவாளிகளுக்கு, தவறு செய்யறவங்களுக்கு காவல்துறை மேல ஒரு வந்து பயமே இல்லாம அவங்கள வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் வந்து நிச்சயமா ஒரு கமிட்டியை போட்டு ஆராயணும். என்ன தைரியத்துல இவங்க பண்றாங்க, இந்த மனோதவரி எப்படி வருது? அதே மாதிரி காவல்துறை தவறு செய்யறவங்க அரசு பண்றோம், உள்ள போடுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி காவல்துறையை தாக்குறாங்கன்னா அந்த தைரியங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அது என்னங்கறத கண்டுபிடிச்சு நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஓகே சார், ஓகே பேசலாம். வணக்கம். பார்வையாளர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏடுமலை போன்றவர்களுக்கு இப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். எப்படின்னா, யாராவது ஒரு இண்டிபெண்டன்ட் வந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் எப்படி வந்து மொத்த அரசாங்கமும், எப்படி வந்து உள்துறை இலாக்காவை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரும் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சம்பவம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஆள் தூக்கு மாட்டி செத்துருக்கிறான், நிராயுதபாணியாக நின்ற ஒரு காவல் அதிகாரி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த ரெண்டுக்குமே காரணம் இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். இது கோர்ட்டுக்கு போனது அப்படின்னா இவர் பொறுப்பாக மாட்டார் அப்படின்ட்டு சராசரியாக மக்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றெல்லாம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் சார் இந்த விவகாரத்தில் சார் கொஞ்சம் இன்னும் கூட கூடுதலாக அரசு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப தேவையாக இருக்கா சார்? இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ல கேக்குறேன் சார் நான். நிச்சயமா இப்போ சப் இன்ஸ்பெக்டர் போனார் இல்லையா, எஸ்எஸ்ஐ, அவர் வந்து ஏற்கனவே அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இத மாதிரி தோப்புகள்ல தொடர்ந்து கொலைகள் நடக்கு. அது ஒரு கொள்ளை கூட்டம் வந்து கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அத மாதிரி இது ஒரு தோப்பு இருக்கக்கூடிய பகுதி. சம்பவம் நடந்தது ஒரு தோப்பு தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க பெட்ரோலிங் போகல, டிரைவர் கூட ஒரு எஸ்எஸ்ஐ மட்டும் போறாங்க, கூட ஒரு கான்ஸ்டபிள போட்டிருக்கலாம், இல்ல ஒரு ஹோம் கார்டை போட்டிருக்கலாம். இவரு கூட துப்பாக்கி எடுத்துட்டு போலாம். துப்பாக்கி வந்து நேரம் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, கான்ஸ்டபிளே துப்பாக்கி எடுக்கலாம். பீட் போற கான்ஸ்டபிள் நிச்சயமா அவங்க 410 மஸ்கட்டை எடுத்துட்டு போலாம். சரி, அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சி இருந்தா அவங்க வந்து பிஸ்டல், ரிவால்வர் கூட அவங்க எடுத்துட்டு போலாம். சரி, அவங்க கையெழுத்து போட்டு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துட்டு போகணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். கவின் ஒரு ஆணவ கொலை நடந்தது இல்லையா, அந்த கவினோட அப்பாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த காவலர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் தான், அவர் பிஸ்டல் வச்சிட்டு இருக்காரு பாதுகாப்புக்கு. புரியுது. எதுக்காக சொல்றேன்னா, இவங்க வந்து மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இத மாதிரி தனியா பீட் போற அலோவ் பண்ணக்கூடாது. நிச்சயமா 2 பேர் இருக்கணும். வெஹிக்கிள் இருக்கு, கூட இன்னொரு ஆள் இருக்கணும். அதே மாதிரி வெப்பன் எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த ஏரியால தொடர்ந்து நடக்கு மேற்கு மாவட்டங்கள்ல நான் சொல்லக்கூடிய இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய கொலைகள், தனியாக இருக்கக்கூடிய தோட்டத்து வீட்டுகள் நடக்கக்கூடிய கொலைகள் நடக்குது. அப்போ அந்த இடங்கள்ல நம்ம கான்சியஸா இருக்கணும் இல்லையா? அந்த கான்சியஸா இருக்கிறது ஏன் இல்ல? ஒண்ணு ஸ்ட்ரென்த் கிடையாது, ஸ்ட்ரென்த் இல்லாதனால கூட ஆள் அனுப்ப முடியல. ஸ்ட்ரென்த்ல எவ்வளவு ஷார்டேஜ் இருக்கோ அதை சரி பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி பீட்டு போறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல் நிலைய அதிகாரி, மாவட்ட அதிகாரி, அங்க இருக்கக்கூடிய டிஐஜி, ஐஜி, அவங்க லெவல்ல இந்த மாதிரி பீட்டு போகல, இந்த மாதிரி கான்ஸ்டபிள், இந்த மாதிரி தனியா எஸ்ஐ மட்டும் தனியா போகக்கூடாது. சரி, பெட்ரோல் வண்டியில போனா கூட 2 பேர் இருக்கணும். இது மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அது வந்து நம்ம அமல்படுத்தினாதான் முடியும். காவல் நிலையத்தில் நடந்த விஷயத்துக்கு நிச்சயமா அதுக்கு எந்த விதமான ஜவாப் கிடையாது. அவன் தான் பொறுப்பு. நைட்ல வந்து ஒருத்தர் தான் இருக்க முடியும். அது மாதிரி விஷயங்கள் வந்து காவல்துறையில ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து பந்தோபஸ்து டியூட்டிக்கு அவங்களை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காவல் நிலையத்துல ஸ்ட்ரென்த்தை கூட்டினாதான் இதை சரி பண்ண முடியும். அப்படிங்கிறது என்னோட